ஹாய் பிரைஸ் தலாட். இன்றைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவணன்னு எழுதியிருக்கு. அதாவது மனிதர்கள் சொல்லலை, தேவனை டைரெக்டாக மோசே இடத்துல சொன்ன வார்த்தை கேளுங்க. 3வது வசனம், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும், அதாவது ஒரு சிலையை ஆகிலும், யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும், ஸோ ரெண்டுமே சிலை தான், நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், அதாவது வணக்கவும் அதை வழிபடவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன்னு சொல்கிறார். உங்களுக்கு புரிஞ்சுதான்? வானத்திலும் சரி பூமியிலும் சரி தண்ணீருக்குள்ளே இருக்கிற இதுலையும் சரி எந்த ஒரு விக்கிரமும் எதை மாதிரியோ, ஒரு மீன் மாதிரியோ சரி, மனுஷங்களை மாதிரியோ சரி, ஒரு பறவை மாதிரியோ சரி, ஒரு விலங்கு மாதிரியும் சரி, எந்த ஒரு விக்கிரகத்தையும் உனக்கு நீ செஞ்சு அதை நீ வழிபடக்கூடாது, அதை வணங்கவும் கூடாது, அதை வழிபடவும் கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். யாரை சொல்கிறாருன்னு டைரெக்டாக ஆண்டவரே சொல்கிறார். ஸோ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற விஷயத்த நல்லா என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்தேன். ஸோ இது அவருக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரு விஷயம். அதனால தான் சொல்கிறாரு, அவர் எரிச்சல் உள்ளது எவனா. நீங்கள் அவருக்கு பிடிக்காத இந்த விஷயங்களை நீங்கள் இப்படி செய்யும்போது நீங்கள் பண்ணுற இந்த விஷயத்துக்காக உங்களுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மக்கள் வரைக்கும் அந்த தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. அதே நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணி அவருக்கு பிரியமாக வாழ்ந்தீங்கன்னா 1000 தலைமுறை மட்டும் உங்களுடைய தலைமுறைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கார், உங்களுடைய தலைமுறைகளை பாதுகாக்கிறவராக இருக்கார். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது எளிமையான முறையில் தான் நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு விக்கிரகத்தையும் வழிபடாதீங்க, எந்த ஒரு சிலையும் வணங்காதீங்க. கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன், அநேக கிறிஸ்தவ சபைகளில் இயேசு கிறிஸ்துவோட சிலையும் மரியாளுடைய சிலையும் சூசியப்பர்னு சொல்லிட்டு யோசேப்புடைய சிலையை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ எச்சரிப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவரே டைரெக்டாக சொன்னது, எந்த ஒரு சிலையும் வணங்காதீங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.